ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் எபிலிட்டி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் வரும், பட் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைசல் எபிலிட்டி சீசன் 1 எபிசோட் 3. ஆக்சுவலி இந்த சார்லட்டோட ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அவ ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கும் போதுல இருந்து கடைசியா நான் எப்போ அழுதேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. மற்ற குழந்தைங்களா அவ பேரண்ட்ஸ் தான் பார்த்துப்பாங்க, பட் இவளுக்கு அப்படி கிடையாது. யார்கிட்டயாச்சும் போனாலே இவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவளுக்கும் ரொம்பவே பசிக்குது. அப்பதான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன், என்னை இவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்கலன்னு. எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஒருவேளை பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருந்தனும். நான் முதல்ல இப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அந்த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் தான் சார்லட்டை கடத்திட்டு வந்துட்டாங்க. அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பட் அவ கண்ணில இருந்து கண்ணீரே வரல. அளவா மாட்டிக்கிறா, கத்தவும் மாட்டிக்கா. போரிங்கா இருக்குன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லவும், நம்ம குட்ஸை டேமேஜ் பண்ணாதீங்கடா, அப்புறம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்றான். அவகிட்ட பர்ஸ் இருக்குன்னு அந்த காசை எடுக்கவும், பர்ஸ் எடுத்துட்டு அவ ஓட பார்த்து அவளை பிடிச்சிருந்தாங்க. எஸ்கேப் ஆனாலும் பிரோஜனம் இல்லை, ஒன்னு நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம். நீ இதுக்கு எங்களை குறை சொல்லாத, உன்னை விட்டுட்டு போன உன் பேரண்ட்ஸ் தான் குறை சொல்லணும் அப்படின்னு அந்த ஓனர் பேசிட்டு இருக்கும்போது வெளியே இவங்க செக்யூரிட்டி ஆளுங்கெல்லாம் கதற சவுண்ட் கேக்குது. ரீட்ஸ் கூட்டிட்டு நம்ம ஹீரோவே இந்த இடத்துக்கு வந்துட்டான். ரீட்ஸ் அட்டாக் பண்ண போட்டு டக்குன்னு அவன் அடிச்சு போடுறான். நீ ஓகே தானே நம்ம ஹீரோ சார்லெட் போய் கேட்கவும், நீங்க என்ன பண்றன்னு வா ஷாக் ஆகுறா. ஆல்பர்ட், நீ தானே அந்த ஸ்லேவ் ட்ரேடர் நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு எப்படி என் பேர் தெரியும் நம்ம கேட்கறான். பார்த்தா நோபல் மாதிரி தெரியுது. உன்ன மாதிரி நோபல்ஸ் தானே இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் சீக்கிரட்டா வாங்குவீங்கன்னு அந்த ட்ரேடர் கேட்கவும், நான் அப்படி கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். தேவையில்லாம இதுல தலையிடாது, உனக்கு தான் பிரச்சனைன்னு சார்லெட் சொல்றா. உன்னோட கண்கள் அது பார்க்க ஏன் எம்டியா இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இவளோட எல்லா ஸ்டேட்டஸும் ஆவரேஜா இருந்தாலும் ஆம்பிஷன் அப்படிங்கிறது வெறும் ஒன்னே தான் இருக்கு. ஆம்பிஷனா அது என்னதுன்னு ஸ்லேவ் ட்ரேடர் கேட்கவும், ஆம்பிஷன் ஒருத்தவங்க வாழ்றதுக்கான ஹோப், அவங்களோட ஃபியூச்சர். பட் அவளோட ஆம்பிஷன் வெறும் ஒன்று தான் இருக்கு. அவ ஃபியூச்சர் அவ விட்டு கொடுத்துட்டு அவளுக்கு வாழ்றதுலயே விருப்பம் இல்லைன்னு சொல்ல, இவாகிறதுனா அவ ஃபியூச்சர் அப்படிதான் இருப்பான்னு சொல்ல. இது சிரிப்பா இருக்கா? குழந்தைங்களோட ஃபியூச்சரை காப்பாத்துறது ஒரு அடல்ட்டோட கடமை. அவ ஃபியூச்சர்ல என்ன வாங்கணுங்கிறத அவ தான் டிசைட் பண்ணணும், நீ கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கடைசியா எப்போ அழுதேன்? ஆமா, அழுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம அழணும்? ஸோ எனக்குன்னு எந்த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன அந்த மாதிரி பார்த்தாங்க. ஈவன் அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். வீக்கானவங்க தான் அழுவாங்க, நான் கிடையாது. என்னோட ஒரே லட்சியம் சர்வைவ் ஆகுறது. ஸோ நான் ஏன் இப்போ அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இவன் ஓவரா பேசினா கதையை முடிங்கடான்னு பாஸ் சொல்லவும், நிறைய பேர் சேர்ந்து இவங்களை இப்போ சுத்து போடுறாங்க. கவலைப்படாத ரீட்ஸ், இதை பார்த்துப்பா நம்ம ஹீரோ சொல்றான். சுச்சுவேஷன்லயும் ஸ்மைல் பண்றியான் ரீட்ஸ் அட்டாக் பண்ண வந்தா அவன் சங்க பிடிச்சவன் தூக்கிடுதான். லார்ட் ஆர்ஸை கோவப்படுத்தினதுக்கான தண்டனை உங்களுக்கு மரணம் அப்படின்னு இப்போ ரீட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல சில மேஜஸும் இருக்காங்க. ஃபார்மா இக்னி எக்ரோஸ்ன்னு சொல்லவும், ஈவன் ஃபயரையே வெட்டிட்டு ரீச் போய் அவங்கள அட்டாக் பண்றான். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு சார்லெட் பாக்குறா. வேற வழியில அவனை தான் கூப்பிடணும், கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் கூப்பிடுவோம். கான்ட்ரே ஆர்மியோட கேப்டனா வேலை பார்த்த ஒருத்தன் பேட் பிஹேவியர்னால வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு சரக்கு வேணும்னு அவன் கேட்கவும், முதல்ல உங்க கதையை முடியும் அப்படின்னு அந்த பாஸ் சொல்றான். அந்த கேப்டன் மேல நம்ம ஹீரோ வந்து அப்ரைசலை யூஸ் பண்ணிட்டு, கவலைப்படாத ரீட்ஸ், இதை சமாளிச்சிருவான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓடி போய் என்கிட்ட எல்லாரும் தோத்தீங்கன்னு கேப்டன் கேட்கவும், அவங்க கதை தான் உனக்கும் ரீட்ஸ் சொல்றான். ரீட்ஸ் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரே ஒரு அப்பர் கட்டு தான் அந்த கேப்டன் கதை முடிஞ்சது. யார் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சார்லட் ரொம்பவே ஷாக் ஆகுறா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஸ்லேவ் ட்ரேடிங் இங்க லீகல் தான் அப்படின்னு அந்த பாஸ் சொல்லவும், அதனாலதான் நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், காசு கொடுத்துட்டா அவங்களை விட்டுருவானு அந்த பாஸ் கேட்கவும், ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்பிக்கையின் பேர்ல தான் நடக்குது. காசே கொடுக்காம உன் இடத்துல வந்து நாங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனோம்னு வெளியே தெரிஞ்சா யாரோட பிசினஸ் பாதிக்கப்படும். இந்த ஆஃபரை ஏத்துக்கிறியா இல்லைன்னா சார்லட்டோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி உன்னை நான் கொண்டுட்டுமா அப்படின்னு இன்டைரக்டா ரீட்ஸ் மிரட்டுறான். நான் காசை வாங்கிக்கிறேன், அவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த பாஸ் சொல்லவும், எக்ஸ்ட்ராவா தான் கேஷ் கொடுக்குறோம், கவலைப்படாதீங்கன்னு ரீட் சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ கூட போற. நம்ம ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்றா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்ப குட்டி பையன், மலையேற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இன்னுமா வரல, எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்து வந்து பார்க்கும்போது மொத்த கனா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த இடத்துல இருந்து தெரியுது. இது என்னோட சீக்ரெட் ஸ்பாட். எனக்கு எப்போ பேடான மூடு இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தா நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிருவேன். அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பேன். இந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்லவும், சீக்ரெட் பிளேஸ் எதுக்கு எங்கிட்ட கூட்டிட்டு வந்து காமிச்சா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன மாதிரி ஆளுங்க கூட நல்ல வாழ்க்கையை வாழ்ற மாதிரி நீ ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லல, எதுக்காக அப்படின்னு சார்லட் கேட்கவும், ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும் நம்ம ஹீரோ சொன்னா. பட் நீ ஏன் ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அதுவும் உண்மைதான், பட் நம்ம எவ்வளவு டயர்டா ஒர்க் பண்ணி வரும்போதும் குழந்தைங்களோட அந்த ஸ்மைல பார்த்தா நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டு நான் ஹீரோ ஆகணும், ஒரு அட்வென்ச்சரர் ஆகணும், ஒரு ஃப்ளோரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு சந்தோஷமா இருக்கிற அந்த ஒரு ஸ்மைல், அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சரை நான் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற ஃபியூச்சர் கண்டிப்பா இன்னும் பெட்டரா இருக்கும். குழந்தைங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு அடல்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் வளர்ந்த அப்புறம் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சிட்டியை தான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ, கொஞ்சம் ஓவரா பேசி உனக்கு லெக்சரர் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படிலாம் இல்லைன்னு சார்லட் சொல்றா. நான் உன் கூட வரேன், உன்னோட ரிட்டைனரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்லவும், அப்போ அந்த குழந்தைங்க நம்ம ஹீரோ கேட்கறான்.
சொல்றான். அவங்களுக்காக தான் இதை பண்றேன். நீ கிரியேட் பண்ற ஃபியூச்சர்ல அவங்க இருக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் லார்ட் ஆர்ஸ் நான் நம்பாம இல்ல, பட் உன் டேலண்ட்டை ஏன் கண்ணால பார்க்கணும், மேஜிக்கை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றான். பட் உண்மையிலேயே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வா சொல்றா. பிரச்சனை இல்ல, நான் சொல்ற ஸ்பெல்ல நீ இப்ப அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் வந்து அவளுக்கு கத்து கொடுக்குறான். ரேங்க் ஆப்டிடியூட்ல நான் யாரையும் பார்த்ததில்ல, இவ பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்வத்தோட வெயிட் பண்ணா. ஃபார்மா இக்னி இரப்டுன்னு வா சொல்றா. ரொம்பவே பெரிய லெவல்ல ஒரு ஹை பிளாஸ்டா கிரியேட் ஆகுது. ஈவன் நம்ம ஹீரோக்கே இதை பார்த்து ஷாக்கிங்கா இருக்கு. அது ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க வரைக்கும் தெரியுது. எப்படி பண்ண, நல்லா பண்ணனா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ உண்மையிலேயே இது அமேசிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நானும் உன் டேலண்ட்டை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீட்ஸும் சொல்றான். நான் ஒரு டெனனானா எனக்கு சாப்பாடு கிடைக்கும்ல அவ கேட்கவோ ஆமா சேலரியும் கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த காசை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உன் ஃபியூச்சரை நான் பார்க்க ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் லார்ட் ஆர்ஸ் அப்படின்னு வா சொல்லவும் என்கிட்ட ஃபார்முலா பேசணும்லாம் அவசியம் இல்ல, ஆர்ஸ்னே என்ன கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுதான் எனக்கும் வரும். அது புக்க ஒன்னு விட எனக்கு வயசு அதிகம் தான், நான் உன்னை ஆர்ஸ்னே கூப்பிடுறேன்னு வா சொல்றா. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. சரி சரி வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் அவனோட ஃபியூச்சரை தான் நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும் நானும் தான் அப்படின்னு ரீட் சொல்றான். சார்லட் பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. லவன் ஹவுஸ் முன்ன இருந்ததை விட இப்போ பவர்ஃபுல் ஆயிடுச்சு தான், பட் எனக்கு தான் இப்போ அதிக ப்ரெஷர் ஃபீல் ஆகுது. இவங்களுக்கு பண்ண ப்ராமிஸை என்னால் காப்பாற்ற முடியுமா, என்னால் என் ஃபியூச்சரை நான் ஆசைப்பட்டபடி கொண்டு வர முடியுமா, பட் என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. நீ எப்படி பேசுறது பேசிக் மேனர்ஸ் எல்லாம் கத்துக்கோ, லார்ட் ஆர்ஸ் கூட ஃபியூச்சர்ல நீ ஏதாச்சும் பெரிய பெரிய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவ அப்படின்னு ரீட்ஸ் வந்து சார்லட்டை திட்டிட்டு இருக்கான். பொண்ணுங்களெல்லாம் பேட்டில் ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ அப்பாக்கு அதை காமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவன் மேஜிக் பார்த்தோன்னே சரி ஓகே இவ்வளவு நான் ஏத்துக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஸோ ஒரு வழியா சார்லட் நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ணிட்டா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பாடி கார்டு இருக்கா. இப்போ மேஜிக் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேஜும் நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்ன டேலண்ட்ல இருக்கிற ஆளுங்கள்லாம் நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.